இன்றைக்கி கோல்டுக்கும் பிட்காயினுக்கும் உள்ள வேறுபாடுகள் பற்றி பார்ப்போம். இப்போ கோல்டோட விலை சமீப காலமாக கொஞ்சம் நல்லா அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நான் ரொம்ப நாளாக என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, நம்ம கடையில் போய் இந்த மாதிரி ஆபரண தங்கங்கள் நிறைய பேர் வாங்குறதுனால தான் டிமாண்ட் அண்ட் சப்ளைனால கோல்டோட விலை இவ்வளோ ஏறுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உண்மை அது கிடையாது. பொதுவாகவே நாடுகள் அவங்களோட பண மதிப்பு இழக்கிறதுலேருந்து அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு வேண்டி அவங்களோட சென்ட்ரல் பேங்க்கில் நிறைய கோல்டு பார்ஸாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அவங்களுக்குன்னு வேலட்ஸ் வச்சு கோல்டு பார்ஸாக வாங்கி ஸ்டோர் பண்ணுவாங்க. உலகத்தில் 50% கோல்டு பார்ஸ் கிட்டத்தட்ட அப்படி தான் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போது இந்த ப்ரைஸ் ஏறினதும் சைனா அந்த மாதிரி பொலிட்டிக்கல் இஷ்யூவில் நிறைய நாடுகள் அவங்களோட கரன்சி மதிப்பு இழக்காமல் இருக்கிறதுக்கு கோல்டை வாங்கி ஸ்டோர் பண்ணதுனால தான். ஆனால் பிட்காயின் வந்து கோல்டை விட இன்னும் பெட்டரான ஒரு விஷயம். இந்த கம்பேரிட்டிவ்லி இந்த ஸ்கேர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பண்புகளை சொல்கிறேன் நான். இப்போது பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா மோர் வெரிஃபையபிள், மோர் போர்ட்டபிள், மோர் ஸ்கேர்ஸ், மோர் டிவிசபிள். இப்போ மோர் டிவிசபிள்னால் என்ன? அதாவது நீங்கள் ஒரு கோல்டு பார் இல்லை ஒரு கிராம் கோல்டு எடுத்துகிட்டு போய் டீ குடிக்க முடியாது. ஆனால் நீங்கள் பிட்காயினை சட்டோஷிஸாக பிரிக்கலாம். ஒரு பிட்காயின் வந்து 100 மில்லியன் சட்டோஷிஸ். நீங்கள் அப்போ அந்த பிட்காயினை சின்ன சின்னதாக பிரித்து கூட நீங்கள் ஒரு டீ குடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது 10 சட்டோஷிஸ் ₹1 இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை 100 சட்டோஷிஸ் ₹1 இருக்கலாம். நீங்கள் ₹10 ஒரு டீ குடிக்கணும்னா நீங்கள் ஒரு 1000 சட்டோஷிஸோ இல்லை 100 சட்டோஷிஸோ நீங்கள் எப்படி இப்போது யூபிஐ டிரான்சாக்ஷன் ₹10 ₹20 பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பிட்காயினில் லைட்னிங் நெட்வொர்க்குன்னு இருக்குது. அதுலேயே நீங்கள் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணி நீங்கள் டீ குடிக்கலாம். ஆனால் கோல்டை வச்சு அந்த மாதிரி நம்ம சின்னதாக கோல்டை பிரித்து அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மோர் வெரிஃபையபிள். இப்போது நீங்கள் கோல்டு வாங்கியிருக்கீங்க, அது 24 கேரட்டா 22 கேரட்டா அப்படின்னு அதுக்கு சர்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி வேணும். அவங்க தான் அதை வெரிஃபை பண்ணி சர்டிஃபை பண்ணுவாங்க. அப்படியேனாலும் அவங்கள ஸ்கேம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி நீங்கள் அதை வெரிஃபை பண்ணணுன்னா தனியாக நீங்கள் கொண்டு போய் வேறு யார்ட்டையா கொடுத்து தான் வெரிஃபை பண்ணணும். நீங்களாக வெரிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பண்ண முடியாதுன்னு இல்லை, கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இப்போ இதே பிட்காயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிட்காயினோட மீம் பூல்னு ஒன்று இருக்குது. அதாவது பிட்காயினோட பிளாக் செயின், அது மீம் பூல் அப்படி சொல்லுவாங்க. அதில் போய் நீங்கள் உங்களோட டிரான்சாக்ஷன் வேலிட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் நீங்களே ஒரு ஸ்மார்ட் ஃபோனோ இல்லை ஒரு லேப்டாப்போ வித் இன்டர்நெட் கனெக்ஷனோன்னு இருந்தால் நீங்களே வெரிஃபை பண்ணிக்கலாம். மோர் போர்ட்டபிள். ஒரு கோல்டு வந்து 1 கிலோவோ இல்லை ஒரு 10 கிலோ கோல்டோ, அதாவது எதுக்கு சொல்கிறான், நீங்கள் இப்போது கொஞ்சம் பணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்குது, அதை வந்து சென்னையிலேருந்து நீங்கள் மதுரைக்கே வந்து உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பேங்க் மூலியமாக தான் நீங்கள் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சரி, அப்படி வேணால் நான் கோல்டாக எடுத்துகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னா கோல்டாக கண்டிப்பாக அப்படி எடுத்துகிட்டு போக முடியாது. போக முடியும், இருந்தாலும் நிறைய ஃபிசிக்கலாக திருட்டு பயம் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பதில் சொல்லணும், இவ்வளோ கோல்டு ஏன் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு போகிற வழியில் யாராவது உங்களை செக் பண்ணால் நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பிட்காயின்றது அப்படி கிடையாது. ஒரு 12 வார்த்தை இல்லைன்னா 24 வார்த்தையை நீங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உலகத்தில் எந்த மூலைக்கு வேணாலும் போயிட்டு இன்டர்நெட் கனெக்ஷனும் ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் இருந்தால் போதும், ஈஸியாக உங்களோட அசட்டை நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். அப்போது எந்த அளவுக்கு இது ஒரு ஃப்ரீடம் கொடுக்குற ஒரு அசட். நீங்கள் திடீர்னு உங்களுக்கு சென்னையில் இருக்கணும்னு தோணல, நீங்கள் கனடா போகணுன்னு நினைக்கிறீங்க, இல்லை ஜப்பான் போகணுன்னு நினைக்கிறீங்க, எங்கே வேணாலும் உங்கள் அசட்டை யாரும் உங்ககிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். நீங்கள் அமைதியாக நீங்கள் பாட்டுக்கு வச்சுட்டு எங்கே வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். மோர் ஸ்கேர்ஸ். கோல்டை விட பிட்காயின் ரொம்ப ஸ்கேர்ஸ். ஏன்னா 21 மில்லியன் தான் பிட்காயினோட சப்ளை. அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆக சான்ஸே கிடையாது. அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது பிட்காயின் கிடையாது. அப்போது ஏன் கோல்டும் அதே மாதிரி தானே அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 2% 3% வரைக்கும் சுரங்கத்துலேருந்து தோண்டி எடுக்கிறாங்க. இப்போ கோல்டோட விலை ரொம்ப அதிகமாச்சுன்னா நாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்க, கோல்டை அவங்க வேலெட்டில் அதிகமாக வச்சுக்கிறதுக்கு வேண்டி கடல்லையோ இல்லை புதுசாக ஒரு சுரங்கமோ தோண்டி அங்கேருந்து நிறைய கோல்டு எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது இந்த மாதிரி ஒரு பெட்டரான அசட் இருக்குது, இதை பற்றி படிங்கடானா யாரும் படிக்க மாட்டேன்றாங்க, யாரும் இதை காது கொடுத்த கூட கேட்க மாட்டேன்றாங்க. இப்போது ஒரு ஸ்கேம்
ஒரு விஷயம் வச்சு ஒரு ஸ்கேம் பண்ண முடியும், 10 ரூபா போட்டால் 100 ரூபாய் எடுக்கலாம் அப்படின்னா நிறைய பேர் அதில் பணம் போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயத்த அது ரிசர்ச் பண்ணி படித்து என்னன்னு புரிஞ்சிக்கலாம். இப்போ நாளைக்கு இந்த மாதிரி ஃபியாட் சிஸ்டத்துலேருந்து பிட்காயின் சிஸ்டம் மாறினா, அதாவது ஒரு சொசைட்டியே ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள்கிட்டருந்து யாரும் உங்களோட பணத்தை பிரிண்ட் பண்ண முடியாது அவுட் ஆஃப் தின் ஏரில். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஊரில் இருக்கேன். அந்த ஊர் தலைவர் மட்டும் அவரோட எண்ணத்துக்கு அவர் எவ்வளோ வேணாலும் பணத்தை அச்சடிக்கலாம் அப்படின்னா என்னால் அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? ஆனால் இங்கே யாருக்குமே அது தெரியாது. இந்த பணம் எப்படி இயங்குது, இங்கே வந்து நிறைய பேர்த்துக்கு 95% மேலே யாருக்கும் இதை பற்றி அவ்வளோ கண்டிப்பாக நாலேஜ் கிடையாது. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். எவன் பார்த்தாலும் பைத்தியக்காரனுங்க மாதிரியே தான் பார்க்குறானுங்க நம்மளை. பிட்காயின் பேசினாவே ஒரு லூசு பய அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறானுங்க. இல்லை, நான் எதுக்கு இதை பற்றி பேசணும்னு ஆக்சுவலாக கேமரா முன்னாடி வந்து இந்த இதிலலாம் யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஏதோ என்னால் முடிஞ்ச வீடியோஸ் எவனுமே பார்க்கலனாலும் எதுக்கு போஸ்ட் பண்ணுறேன்னா, நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் இந்த மாதிரி 1-2 வீடியோஸ் பிட்காயின் பற்றி பேசுகிறவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் அந்த ஸ்பேஸ்க்குள்ளே போனேன். அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. அதுலேருந்து வெளியில் வந்தால் இந்த சொசைட்டியே இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். இல்லாமல் பைத்தியெல்லாம் கிடையாது, எனக்கு கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கேன். சரி, அதனால் கண்டிப்பாக எல்லோரும் பிட்காயின் பற்றி படிங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாரும் உங்களை பணத்தெல்லாம் அதில் போய் போட சொல்ல, நீங்களே தேடி படிங்க. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேளுங்க. புரட்சின்னு பேசுகிறத விட, நம்ம தெருவில் இறங்கி போராடுறத விட, ஒரு மனுஷன் ஒரு ஒரு சிம்பிளாக இன்ஜினியரிங், அதாவது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட்டு விஷயம் இன்ஜினியரிங் தான். அதை வந்து சூப்பராக ஒரு மனுஷன் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. பிட்காயின், அதாவது இந்த உலகத்துக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு பிட்காயின் ஒரு விஷயத்த பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேர்டை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். நீங்கள் படிங்க, படித்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பைத்தியம் இல்லையான்னு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பாய்.